ஃபைனலி சூப்பர்மேன் படத்துக்கான ரெண்டாவது அபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரைலர் நினைச்சதை விட சும்மா தாறு மாறா இருக்கு. படத்துல உள்ள ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணிருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை பத்தி மொத்தமா பிரேக் டவுன் பண்ணி பாத்துருவோமா? அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரைலர் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படத்துக்கான முதல் ட்ரைலரை விட இது கொஞ்சம் கிரவுண்டடா கலர்ஃபுல்லா செம்ம சூப்பராவே கொடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ட்ரைலரை பாக்குறப்போ ஜேம்ஸ் கன்னை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. சூப்பர்மேன் படத்துக்காக ஜேம்ஸ் கன் இறங்கி சம்பவம் பண்ணிருக்காரு. இந்த ட்ரைலரை பாக்குறப்பே உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். பட் எனிவேஸ் ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல கிளார்க் கென்ட்டும் லூயிஸ் லேனும் கிளார்க் சூப்பர்மேனா இருக்கும்போது அவர் பண்ண ஒரு சில விஷயங்களை பத்தி லூயிஸ் லேன் கிளார்க் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு பயங்கரமான ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ கிளார்க் கென்ட் லூயிஸ் லேன் கிட்ட இது மாதிரி நான் ஒரு போரை தடுத்து நிறுத்திருக்கேன்னு லூயிஸ் லேன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கு லூயிஸ் லேன் அவரை பார்த்து மேபி நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் கிளார்க் கென்ட் என்ன மேபி நான் தான் இதை பண்ணேன் ஐ டிட் அப்படின்னு கிளார்க் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு கோபம் வரவும் ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் நடந்திருக்கும். இதை வச்சு பாக்குறப்போ சூப்பர்மேன் ஒரு போரை தடுத்து நிறுத்திருக்காரு. அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு பக்கம் மக்களும் இன்னொரு பக்கம் ஆர்மியும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை வச்சு பாக்குறப்போ மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல, சூப்பர்மேன் உள்ள வந்து மக்களை காப்பாத்திட்ட மாதிரி இதை சாதகமா பயன்படுத்திட்டு லெக்ஸ் லூத்தர் மீடியா கிட்டையும் சிட்டில இருக்க மக்கள் கிட்டையும் சூப்பர்மேனை பத்தி தப்பா போர்ட்ரேட் பண்ண மாதிரி தான் தெரியுது. இது பொய்ன்னு நிரூபிக்கிற விதமா தான் கிளார்க் ஒரு சூப்பர்மேனா ஒரு ரிப்போர்ட்டரா லூயிஸ் லேன் கிட்ட நான் எந்த தப்பு பண்ணல, மக்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சூப்பர்மேன் மக்கள் கிட்ட இருக்கிற சூப்பர்மேனை பத்தின மக்கள் கிட்ட இருக்கிற தப்பான எண்ணங்களை போக்குற விதமா தான் லூயிஸ் லேன் கிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. சூப்பர்மேனை பத்தின தப்பான எண்ணங்களை மக்கள் மனசுல விதைச்சது லெக்ஸ் லூத்தரா இருக்குமா இல்ல வேற யாராவது இருக்குமா அப்படின்றத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா அந்த ட்ரைலர் கிரீன்லாண்டர், ஹாக் கேர்ள், மிஸ்டர் டெரிஃபிக் இவங்க எல்லாரையும் போன ட்ரைலர்ல பார்த்ததை விட இந்த ட்ரைலர்ல நியூ லுக்ல நம்ம சூப்பராவே காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜினியர் அவளோட கையை பிளேடு மாதிரி மாத்தி வெப்பனை பயன்படுத்துற மாதிரியுமே காட்டியிருக்காங்க. இதுக்கிடையில அல்ட்ராமேனுமே ட்ரைலர்ல ரொம்ப கம்மியா தான் காட்டியிருப்பாங்க. ஜேம்ஸ் கன் போன ட்ரைலர்லயும் சரி இந்த ட்ரைலர்லயும் சரி அல்ட்ராமேனை மறைச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த படத்துல சூப்பர்மேனோட மேஜர் வில்லனா அல்ட்ராமேன் தான் இருப்பாரோ, லெக்ஸ் லூத்தரை கூட இப்படி காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா அடுத்த சீக்வன்ஸ்ல கிரிப்டோனியனை அழிக்கிறதுக்காக எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ கிரிப்டோனியனை அழிக்கிறதுக்காக அங்க வந்தவங்களை எதிர்த்து அங்க இருந்த ரோபோட்ஸ் அவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் கிரிப்டோவுமே அவங்களை எதிர்த்து பாஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரைலர்ல ஏகப்பட்ட சண்டையை காட்டிட்டாங்க. சூப்பர்மேன் ஒரு பக்கம் மெட்டாமார்போ அந்த கைஜு அல்ட்ராமேன் இவங்க கூட ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ரோபோட்ஸும் கிரிப்டோவும் அவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கு. இதுக்கிடையில இந்த உலகம் ரெண்டா பொழந்துட்டு இருக்க மாதிரியும் இன்னொரு பக்கம் ஹாக்களும் கிரீன்லாண்டரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. இது எல்லாத்துக்கும் மேல ட்ரைலர்ல எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த 3 நிமிஷம் ட்ரைலர்ல அதிகமா டயலாக்கே வந்திருக்காது, ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. இந்த ட்ரைலர்ல வந்த எல்லா டயலாக்ஸுமே ஒரு 30 செகண்டுக்குள்ளே சொல்லிடலாம் போல, அவ்வளவு கம்மியா இருந்துச்சு. பொதுவா மத்த படங்கள்லனா நேரத்தை ஓட்டுறதுக்காக டயலாக் அதிகமா கொடுத்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸை கம்மியாக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிரேமன் த ஹண்டர்ல சோனி இதை தான் பண்ணியிருந்தானுங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் படத்துல டயலாக்கை மட்டும் கொடுத்துட்டு லாஸ்ட் 10 நிமிஷம் மட்டும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சுட்டு படத்தை முடிச்சிட்டானுங்க. ஆனா நம்ம ஜேம்ஸ் கன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேச்சை குறைச்சிட்டு ஃபுல்லா சம்பவத்துல இறங்கிட்டாரு. டிசி ஃபேன்ஸ் இதை தானப்பா எதிர்பார்த்தீங்க, அப்புறம் என்ன ஒரு மாசத்துக்கு உங்களை கையில பிடிக்க முடியாது. பட் எனிவேஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரைலர் செம குவாலிட்டியா இருந்துச்சு. ட்ரைலர்ல காட்டப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த கைஜூ சீக்வன்ஸா இருக்கட்டும், நம்ம சூப்பர்மேன் பறக்கிற சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செம குவாலிட்டியா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில நம்ம கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். இந்த ஒரு சீக்வன்ஸ்ல சூப்பர்மேனை கவர்மெண்டே கைது பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி இது லெக்ஸ் லூத்தரோட ஒரு வேலையா கூட இருக்கலாம். ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல கிளார்க் கென்ட் லூயிஸ் லேன் பேசிட்டு இருக்கும்போது கிளார்க் இது மாதிரி நான் போற தடுத்து நிறுத்திருக்கேன், மக்கள் எல்லாரும் செத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சீக்வன்ஸ்ல ஆர்மி மக்களை எதிர்த்து நிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம சூப்பர்மேன் வந்து தான் மக்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கணும். ஆனா மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை, ஆர்மி எதுக்காக மக்களை தாக்க போனாங்கன்றத பத்தி தெரியல. ஆனா அந்த இடத்துல சூப்பர்மேன் வந்து மக்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டதுனால மக்கள் அரசாங்கத்தை மதிக்காம சூப்பர்மேனை பெரிய ஆளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் அரசாங்கம் மக்கள் முன்னாடியே சூப்பர்மேனை கைது பண்ணி சூப்பர்மேனும் அரசாங்கத்துக்கு கீழே தான் அப்படின்றத மக்கள் கிட்ட காட்டுறதுக்காக கூட இந்த பக்கம் சூப்பர்மேனை எல்லாரும் முன்னாடியும் கைது பண்ணிருக்கலாம். இந்த ஒரு சீக்வன்ஸ்லயே இன்னொரு விஷயத்தையும் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அல்ட்ராமேனும் இன்ஜினியரும் யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த சீக்வன்ஸ்ல ஒரு ரோபோட் போட்டு நம்ம சூப்பர்மேனை பயங்கரமா தாக்கிட்டு இருக்கு. இந்த ரோபோட்டோட பேரு தி ஹேமர் ஆஃப் பொரோவியா. இதுக்கு முன்னாடி நீங்க காமிக்ல இல்லைன்னா வேற எங்கேயாவது இதை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது இந்த படத்துக்காக சூப்பர்மேனுக்காக மட்டும் உருவாக்கின ஒரு கேரக்டர். ஜேம்ஸ் கன் இந்த படத்துக்காக மட்டும் இந்த கேரக்டரை உருவாக்கி இருக்காரு. ஆனா படத்துல இந்த கேரக்டரை சூப்பர்மேனை டெஃபீட் பண்றதுக்காக லெக்ஸ் லூத்தர் உருவாக்கி இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மேபி இருக்கலாம். ஓவராலா பார்க்கும்போது நம்ம நினைச்சதை விட இந்த ட்ரைலரை செம சூப்பராவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்காக எவ்வளவு ஒர்க் பண்ண முடியுமோ அதை விட ஒரு படி அதிகமாவே ஜேம்ஸ் கன் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிருக்காரு. அடுத்து இந்த ட்ரைலர்ல நம்ம கிரியேச்சர் கமாண்டோ சீரிஸ்ல பார்த்த ஒரு முக்கியமான கேரக்டரையுமே கொண்டு வந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ரிக் ஃபிளாக் தான். ரிக் ஃபிளாக் பாக்குறப்போ இவரும் ஏதோ ஒரு வகையில நம்ம சூப்பர்மேனுக்கு வில்லனா வர்ற மாதிரி தான் தெரியுது. பாப்பா என்ன பண்றாங்கன்னு. பட் எனிவேஸ் இந்த ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர்மேன் படத்துக்கான இந்த ட்ரைலரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.